ராமு, இவரா மிஸ்டர் கண்ணன், ஆர்டர் எஸ்டேட் மாப்பிள. அவங்க சிஸ்டர் சீதா. பாக்ஸிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க பாக்ஸிங் இருந்தாலும் நிச்சயமா வந்துருவாங்க. அப்படியா? தட்ஸ் குட். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராமு. ரொம்ப பிரமாதமா சங்கத்தை இருக்கு. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. Thank you. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ல நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஓ, நாங்க வரோம். மூடு மூஞ்சி பாரு. அங்க உன் வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு சரி நடக்குது. என்னடி சொல்ற? அடிக்கடி இங்க வருவானே எங்க சொந்தக்கார பையன், அவன் தாண்டி சாம்பசிவம். ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம கொடமுழகா மூக்கு, கங்காரு மாதிரி என்னையே ஈன்னு பாத்துட்டு இருப்பானே, அவன் தானே? அம்மாடி, கட்டிக்கு போற புருஷனை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாதுமா. என்னடி விளையாடுற? கீழே போய் கேளு. உன் அண்ணனும் என் அக்காவும் இந்நேரம் உன் கல்யாணத்துக்கு நாள் கூட நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ஓஹோ, உங்க அக்கா இத்தனை நாளா எங்க அண்ணனை ஆட்டி படிச்சிட்டு இருந்தா அது அவர் விதின்னு நான் சும்மா இருந்தேன். இப்ப என்னடானா ஏன் விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சாச்சா? இரு, இப்ப எப்போ என்னன்னு கேக்குறேன். அந்த வேடிக்கை நானும் பார்க்க வேண்டாமா? இரு, நானும் வரேன். பையனுக்கு ஏராளமான சொத்தும் இருக்கு. சரி. சொந்தக்கார பையன், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியாவும் இருக்கும். சரி. என்ன சரி? எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். போனா உன் பேச்சுக்கு என்னைக்காவது நான் மறு பேச்சு பேசியிருக்கேனா? மறு பேச்சு பேச வேண்டாம். நடக்க வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாமா? என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன? கொஞ்சம் நில்லுங்க. இந்த விஷயத்தை உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி அவளை சம்மதிக்க வைங்க. அந்த ஒண்ணை மட்டும் நீங்க செஞ்சா போதும். போனா அவ சம்மதிக்கலைன்னா என்ன செய்யறது? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ இதுக்கு சம்மதிச்சாகணும். இல்லைண்ணா, யாருக்கோ கல்யாண பேச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு இல்ல சீதா, உனக்கு தான். எனக்கா? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னா? இல்லமா, அது வந்து உங்க அண்ணிதான். எனக்கு யார் பேச்சு தேவையில்லை. எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட தயாரா இல்ல. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கு. உங்க அண்ணிக்கு சொந்த வேற. அதோட அப்பாவி நான் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டாரு. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எடுப்பார்கள் பிள்ளையா இருப்பாரு. சீதா, எனக்கு எல்லாம் தெரியும்னா. இத பாரு, என் பேச்சுக்கு தலையாற்ற ஒரு தஞ்சாவூர் பொம்மையே நான் ஒரு காலம் என் புருஷனை ஏத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா புடி வச்சு பேசுறத? சின்ன வயசுல இருந்தே உங்க தங்கச்சிக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு அடிச்சிருக்கேனே, கேட்டீங்களா? இப்ப உங்களே எதிர்த்து பேசுறா. அண்ணி, நான் உங்ககிட்ட பேசல, எங்க அண்ணன் தான் பேசிட்டு இருக்கேன். அனாவசியமா எங்க பேச்சுல குறுக்கிடாதீங்க. நான் உன்கிட்ட பேசல, என் புருஷன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசப்படுற விஷயம் ஏன் விஷயம்? அனாவசியமா ஏன் இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? யார் அடிச்சுக்கிறாங்க? அந்த மாப்பிளைய கட்டிக்க இவளுக்கு கொடுத்து வைக்கல. ஓஹோ, அவ்வளவு பெரிய இடமோ? ஆமா, அது என்ன சந்தேகம்? அப்பேற்பட்ட பெரிய இடத்துல எதுக்காக என்ன கட்டி கொடுக்கணும்? உங்க தங்கச்சி ராதாவே கட்டி கொடுத்துடலாமே. ஆமா போனா, அப்படியே செஞ்சுட்டா என்ன? அந்த மாப்பிளைய ராதாவுக்கே கட்டி வச்சுட்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியா இருக்கும். என்னத்தான் கடைசியில ஏன் பக்கம் சாயறீங்க? நான் மட்டும் தஞ்சாவூர் கல்யாணி பொம்மையை கட்டிக்க நினைக்கிறீங்களா? போனா, இனிமே இந்த இடத்துல நான் நிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன முடிவு பண்றியோ அதுக்கு நான் சம்மதிக்க தயாரா இருக்கேன். வாராதா, பாக்ஸிங்க்கு நேரமாச்சு. போங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை கட்டிக்க மாட்டீங்களா? நல்ல மாயவர செட்டு மாடா பார்த்து கட்டி வைக்கிறேன் உங்களுக்கு. ஆலியார் எஸ்டேட் அகிலாண்டேஸ்வரி பேத்தி புவனேஸ்வரியா கொக்கா பாக்குறேன்டி. வா. அன்பர்களே, ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சினிமா நடிகை, கவர்ச்சி கண்ணி, கைவிடாத மல்லிகை கமலாதேவி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கமலாதேவி வந்துவிட்டார்கள். அமைதி அமைதி. ரசிக பெருமக்களே, கமலாதேவி அவர்களை உங்கள் சார்பில் வருக என்று வரவேற்கிறேன். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் துரை, தென்னாட்டின் சிங்கம், சிறந்த குத்துச்சண்டை வீரர். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் ராஜவேலு, சினிமா நடிகை கமலாதேவியின் தம்பி. இவரும் பல குத்துச்சண்டை போட்டி நடத்தியிருக்கிறார். இவர்கள் அனைவரையும் வருக என்று உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். உங்களை நான் பல படங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் நேரா பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போடுறீங்க. ஆளும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ஏன் சினிமாவில நடிக்க கூடாது? அதெல்லாம் வேண்டாங்க. பாக்ஸிங்ல உலக புகழ் பெறணும், அதான் என்னுடைய லட்சியம். தேங்க்யூ. ஓ,
எக்ஸ்கியூஸ் மீ. என்னட்ட கொடுங்க. என்ன நீங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? பெரிய சினிமா நடிகை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாங்க அங்க வந்தா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து இந்த ரோஜா மலரை வாங்கணுங்கிற வேகம் தான் என்னுடைய வெற்றிக்கே காரணம். நிஜமா தான் சொல்றீங்களா? போக போக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. ஏங்க, இந்த ரோஜா பூ யார் கொடுத்தாலும் ஜெயிப்பீங்களா இல்ல இந்த சீதா கொடுத்தாதான் ஜெயிப்பீங்களா? கொஞ்சம் சும்மா இருண்டி. இந்த ராமுவுக்கு சீதா ரோஜா பூ கொடுத்தாதான் தெரியும். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பால் பாய்ச்சல் போதும், நான் நிறைய சாப்பிட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க? குத்து சண்டை போடுறவங்க 20 முட்டை 5 கோழி 50 இட்லி அப்படி இப்படி சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சாதாரணமா சாப்பிடுறதை விட ரொம்ப குறைவா சாப்பிடுறீங்க. மல்யுத்தம் செய்யறவங்க, ஹெவி வெயிட் சாம்பியன், இவங்க எல்லாம் பாடி டெவலப் பண்றதுக்கு அப்படி சாப்பிடுவாங்க. அப்படியா? கொஞ்சம் உட்காருங்க, இதை வந்துட்டு. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. எனக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனா நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். இதை மறுக்காம ஏத்துக்கங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்னுடைய ஃபேன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால இதையெல்லாம் கொடுத்து என்ன திரும்பப்படுத்தாதீங்க. ராமு, எனக்கு எவ்வளவோ சொத்து சுகம் பேரு புகழ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே. எதனால அப்படி நினைக்கிறீங்க? பொண்ணா பிறந்துட்டேனே, அதனால. நம்ம நாட்டுல சாதாரணமா ஒரு ஆம்பளைய பார்த்தா நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க, உங்க மனைவி யாருன்னு யாருமே கேக்குறது இல்ல. ஆனா வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டா முதல் கேள்வியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கான்னு கேக்குறாங்க. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட கண் நிறைஞ்ச கணவனும் ஒரு நல்ல குடும்பமும் தான் அவசியங்கிறது புரியுது இல்லையா? ஆமாங்க, அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு அமையலைங்கிற ஏக்கம். என்னங்க இது, நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கோடீஸ்வரன்ல இருந்து கோடி விட்டு குப்புசாமி வரைக்கும் நான் நீனு போட்டி போட்டு கியூ நிற்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் என் பணத்தையோ என் புகழையோ அல்லது என் அழகையோ தான் விரும்புறாங்க. அது ஒரு விதமான ஆசை, உண்மையான அன்பு இல்லை. அதனால அந்த ஆசைக்கெல்லாம் பலியாகாத உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு நடிகைகள்னால பிடிக்காதுங்க. பலரை தொட்டு நடிக்கிறவங்களாச்சே கெட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. நடிக்க வந்தவங்களுக்கு உள்ளம் உணர்ச்சி அன்பு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படியும் சொல்லல. ஏன் பிடிக்காதுன்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு எனக்கு காரணம் கேட்காதீங்க. நடிகைன்னு சொன்னாலே எனக்கு ஒரு அலர்ஜி. கங்கையில மூழ்கி பாவத்தையும் போக்கலாம் உயிரையும் போக்கலாம். அது அவங்கவங்க மனநிலையை பொறுத்தது. நீங்க நடிகையும் ஒரு பெண் தான முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட நிம்மதியா வாழ முடியும். என்ன சொல்றீங்க? என்னால நீங்க சொல்றத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலீங்க. இந்த சினிமா உலக காதல் கல்யாண விவகாரங்களை பத்தி நான் பத்திரிகையில படிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. எது இருக்குதோ இல்லையோ எனக்கு வீட்டுல நிம்மதி இருக்கணும். அதை உங்களால கொடுக்க முடியாது. நிச்சயமா ஒரு நடிகை எனக்கு மனைவியா இருக்க முடியாது. உங்களுக்காக நான் இந்த தொழிலையே விட்டுட்டு உங்க முன்னால ஒரு சாதாரண பெண்ணா வந்து நின்னா என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறதுனால எதிர்காலத்துல பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரலாம். அதையெல்லாம் கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கே, அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா எந்த காலத்தையும் நான் பாக்ஸர் ராமுவா இருக்க விரும்புறேன்னு தவிர ஒரு நடிகையோட கணவனா இருக்க விரும்புறேன். உங்களுக்கான அனுதாபப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர். குட் பை. பீமா, ஹாய்
சீதா, நீ எங்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் கமலாதேவி விட்டு டின்னருக்கு போயிட்டு வரேன். தெரியுமே. தெரியுமா? ஆமா, நீங்க அவளோட ஆடி பண்ணதை நான் பார்த்தேன். ஆடி பண்ணதியா? எங்க? கனவுல. அதானே. என்ன அதானே? இப்ப நேரம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் ஒரு நடிகை வீட்டுல இருந்துட்டு வந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அம்மா தாயே, என்ன அதிகாரம் தூள் பறக்குது. இப்படி கண்டித்து கேட்க ஆள் இல்லைங்கிற நினைப்புல தானே நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரீங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். என்னமோ கட்டிக்கிட்ட மாதிரி மிரட்டுறிய. கட்டிக்கிட்டு தான் மிரட்டணுமோ? கட்டிக்க போற மிரட்டினா செல்லாதோ? செல்லும் செல்லும். ஆனா என்ன கேட்காம நீயாவே ஒரு முடிவுக்கு வந்தா அது செல்லுமா? சொல்லுமா. என்ன நானா ஒரு முடிவுக்கு வந்தேன்னா? மறுபடியும் கேக்குறேன், உங்க மனசுல அந்த எண்ணமே இல்ல? இல்லை. இல்லன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இருக்கு. ஆனா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் தான் எனக்கு தெரியலன்னா அதனால. கமலாதேவி விஷயத்தையே நீங்க சொல்லாம நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, இதை என்னால புரிஞ்சுக்க முடியாதா? சீதா, இருந்தாலும் நீ ரொம்ப புத்தாலி. தொட்டு பேசுற வேலை எல்லாம் இப்ப வச்சுக்காதீங்க. பின்ன எப்ப வச்சுக்கிறது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ நம்ம கல்யாணம் எப்போ? என்ன கேட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அண்ணா கிட்ட வந்து பேசுங்க. நான் வரட்டுமா? இந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் தானா? பரம்பரைக்கு அவமானத்தை தேடி தர அளவுக்கு நீ நடந்துக்கிற. அந்த பரம்பரை பணக்கார பரம்பரையா இருக்கலாம், அதுக்காக எங்க பரம்பரை ஒண்ணு தரங்கிட்டு போகல. நீ அர்த்த ராத்திரியில ஒரு ஆம்பளை தேடி போயிட்டு வரவளுக்கு பரம்பரை என்னடி வேண்டி கிடக்கு? பரம்பரை அண்ணி ஏண்டி கத்துற? ஒரு குத்து சண்டைக்காரனுக்கு ரோஜா பூ கொடுக்கறதும் அவனை பார்த்து பல்ல காட்டுறதும் போய் இப்ப ராத்திரி வேளையில அவனை தேடி ஓடுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு வெட்கம் இல்லாம இருக்கலாண்டி. ஆனா இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா எல்லாரும் ஏன் இடத்துல தாண்டி காரி துப்புவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அப்படி தெரியும் போது நீங்களும் அந்த ஊரோட சேர்ந்து எங்களுக்கு அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணலாம். நீ ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இந்த புவனேஸ்வரி உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காதுடி. ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் சத்தம் போடுறீங்க? ஆமா, இப்படி ஒண்ணுமே தெரியாம நீங்க கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்தது? அந்த குத்து சண்டைக்காரனோட உங்க தங்கச்சி பழகுறான்னு நான் சொன்ன போதெல்லாம் அவ குழந்தடி, வினயமில்லாம பழகிறத தப்பு கணக்கு போடாதேன்னு சொன்னீங்களே, இப்ப கணக்கே தீர்ந்து போச்சுங்க. உங்க தங்கச்சி அவனைத்தான் கட்டிக்க போறாளா? அதுக்கு நாம ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அப்படியா சொன்ன சீதா? உங்களால அண்ணி பேச்ச மீறி நடக்க முடியாது, என்னால ராமு பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறதா? வேற வழியே இல்லையே. அந்த குத்து சண்டைக்காரன் இன்னைக்கும் நாளைக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு சண்டை போடுறான். பொட்டுன்னு ஒரு நாளைக்கு சண்டையில மண்டையை போட்டுட்டா என்னமா பண்ணுவ? உங்க எண்ணமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கோழைக்கு மனைவியா வாழ்றதை விட ஒரு வீரனுக்கு விதவையா வாழ்றதையே நான் பெருமையா நினைக்கிறேன். அந்த பெருமை சோறு போடாதீங்கம்மா. அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கப்புறம் இந்த புவனேஸ்வரி தான் காலம் பூரா உனக்கு படி அளந்தாகணும். அண்ணி, உங்க ஆசீர்வாதத்தினாலே எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் சத்தியமா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். ஏன்னா எங்க பரம்பரை ஏழை பரம்பரையா இருந்தாலும் அது மானத்தோட வாழ்ந்த பரம்பரை. அண்ணா, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போறது தவறுதான்னு தெரிஞ்சும் நான் போறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். என்ன மன்னிச்சிருக்கண்ணா. ராதா, நான் போயிட்டு வரேம்மா. சீதா, எங்க போறீங்க? நீங்களும் போறதா இருந்தா திரும்பி வரதில்லைங்கிற முடிவோட போங்க. நாம இதுவரை சந்திச்ச போட்டியில இதுதான் சரியான போட்டி. நீ எப்படி ராமுவ மண்ணக்கவ வைக்கணும்? 4 வருஷமா காப்பாத்தின சாம்பியன் பட்டத்தை போட்ட விட்டுடான். என்ன அப்படி சொல்லிட்டு என் உயிரை கொடுத்தாது வெற்றி பெற முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லு. துரை, நீ தோத்து போயிட்ட. உன்னை வச்சு நான் நடத்துற ஷோ பிசினஸ் டல்லாய். ராஜவேலு, ராமுவுக்கு இடதுகையில ராட்சச பலம். அவனை ஜெயிக்கிறது சுலபமான காரியம் இல்லை. அதுக்காக நான் பயந்தேன் மட்டும் நினைக்காத. எதிரி பலத்தை குறைச்சலா மதிப்பிடுறது வீரனுக்கு அழகல்ல. அதுக்காகத்தான் சொல்றேன். ஏண்டா கனவாபேட்ட பயில்வா, பாஸ் நம்ம துரை ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது பாஸ். என்னது? துரை ஜெயிக்கணும்னா ராமு தோக்கணும். தோக்கடிக்கிறியா? இல்ல பாஸ், நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். துரையால ராமுவை தோக்கடிக்கவே முடியாது. துரை ஜெயிக்கணும்னா
ராமு தானா தோத்து போக நாம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். கரெக்ட் கனவா பேட்டேன். நான் ராமுவை கனெக்ட் பண்றேன். மிஸ்டர் ராமு, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ எஸ், நீங்க தானே கமலாதேவியோட பிரதர்? எஸ். வாங்க உட்கார. ராமு, நீங்க ஆலியார் எஸ்டேட் மாப்பிள்ள கண்ணனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே என்னால் ஆன இந்த சின்ன பிரசன்டேஷனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். லேக் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஃபார் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, பேரறிஞர் பெர்னாட் ஷாவே சொல்லியிருக்காங்க. நீங்க பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். கமான் டேக் இட். எனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களே. உங்க தேவை என்ன? நீங்க என்ன தேடி வந்த காரணம் என்ன? அதை சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கும் துரைக்கும் நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீங்க தோத்து போகணும். அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த 2000 ரூபாய். வெற்றியை விலை கொடுத்து வாங்க திட்டமா? மேன் இஸ் நாட் மேட் ஃபார் டிஃபீட் மிஸ்டர் ராஜவேலு. பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நினைக்கிற உன்னை போல உள்ளவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சண்டை போடுறதே பணத்துக்காகத்தானே மிஸ்டர் ராமு. இந்த சண்டையை நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு கிடைக்க போறது 5000. ஆனா தோத்து போயிட்டா நான் உங்களுக்கு கொடுக்க போறது 10,000. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? போட்டியை சூதாட்டமாக்குறது உண்மையான வீரனுக்கு அழகு இல்ல, ஜனங்களை ஏமாத்துறது அயோக்கியம். ஆமா, பெரிய ஜனங்க 2 சேவல சண்டை போட விட்டு அதுங்க ரத்தம் சிந்தி சண்டை போட ரசிக்கிற கொடூரமான ஜனங்க. மிஸ்டர் ராமு, உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு மரியாதை கொடுக்கிற இதே ஜனங்க தான் உங்களுக்கு வயசாகி உடம்புல பலம் குறையும் போது உங்களையே கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. ராமு, நீங்க தனி ஆளா இருந்தா பரவாயில்ல. உங்களை நம்பி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவளை வாழ வைக்க வேண்டியதும் அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு இல்லையா? இந்த பணத்துக்காக நான் அவளை தப்பு தண்டா பண்ண சொல்லல. வீணான ஆரவாரத்துக்கும் வெட்டி கூச்சலுக்கும் நீங்களும் துறையை அடிச்சுக்கிட்டு சாகணும். பேசாம என் குரூப்ல சேர்ந்துருங்க. ஒரு ஊர்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, இன்னொரு ஊர்ல அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம். மிஸ்டர் ராம், இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன். வசதியான வாழ்வுக்காக என்னுடைய லட்சியத்தையே அடமான வைக்க சொல்றீங்களா? ஒரு காலம் முடியாது. மளிகை சாமான் பாக்கிய 1ஆம் தேதி தர்றேன்னு 3 மாசமா சொல்றீங்களே, எப்பதான் தர போறீங்க? பால் பாக்கிய தரலன்னா நாளையில இருந்து கண்டிப்பா பால் ஊத்த மாட்டேன். பணத்தை விட லட்சியம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா அந்த லட்சியத்தை விட மானம் தான் பெருசுங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் லட்சியத்தையே உங்ககிட்ட அடகு வைக்கிறேன்ப்பா. குட், தட்ஸ் குட். மிஸ்டர் ராமு, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீங்க